அஸ்ஸலாமு வெல்கம் டு ரிஸ்வானா லைஃப். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து சிக்கன் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு சட்டி வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். சட்டி நல்லா ஹீட் ஆகட்டும், ஆயில் சேர்த்துக்கலாம். சட்டி நல்லா ஹீட் ஆகிடுச்சு, இதில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் வந்து 2 ஆனியன் சேர்த்துக்கலாம். ஸ்லைஸ் நல்லா லேசான ஸ்லைஸாக கட் பண்ண 2 ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 2 3 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கலாம். பச்சை வாசனை போடவும் நல்லா வதக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிச்சு, அதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இதில் வந்து 2 தக்காளி, கொஞ்சோண்டு புதினா, ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா குலைவாக வர அளவு வதக்கலாம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நான் வந்து சிக்கன் சேர்த்துக்கிறேன். வாஷ் பண்ணி வச்சு 1/2 கிலோ சிக்கனை வந்து சேர்த்துக்கிறேன். இதை வந்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ வந்து நல்லா வதங்கி சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் ஆகிடுச்சு. இதில் வந்து மசாலா பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். மல்லித்தூள் வந்து நிறையா சேர்க்க வேணாம், மல்லித்தூள் வாசனை வர ஆரம்பிச்சிடும். ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாவோட நல்லா கிண்டி விட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போடுறது நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து உருளைக்கிழங்கு இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வந்து உருளைக்கிழங்கு இல்லை, அதனால் நான் சேர்த்துக்கல. இதில் வந்து இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ தயிர் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கறி நல்லா குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கான கறி சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும். எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்து ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சு வேக விட்டுருங்க. தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். வேகட்டும், அப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து குழம்பு கொஞ்சம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச கரம் மசாலா. அப்படியே அந்த இதை கிண்டி விட்டுடலாம். நான் குழம்பு கொதிக்கும் போதே வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பாலாகவும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டா பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தேங்காய் ஊற்றியாச்சு. இதில் வந்து கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டு அந்த தேங்காய் வாசனை போகட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கவும் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சூப்பராக கொதித்து ரெடி ஆகிடுச்சு நம்மளோட சிக்கன் குருமா. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.